வெல்கம் டு ஈஸி இந்தியன் ரெசிபீஸ் 1K. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி பார்க்க போகிறோம். சோயா சங்க்ஸில் நம்ம கோஃப்தா பண்ண போகிறோம். இது இந்த சோயா சங்க்ஸ் பிடிக்காதவா கூட இது வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவா. அந்த அளவுக்கு ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, நான் வந்து ஜஸ்ட் ஒரு கப் அளவுக்கு நான் இந்த சோயா சங்க்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். அதை நான் வந்து இந்த ஜலத்தில் கொதிக்க விட்டு அதை நல்லா ட்ரெயின் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் ஆறின பின்ன அதை நல்லா ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பொடிச்சுக்க போகிறோம். இப்போ இதை வந்து ஜலம் கொதிச்சுன்னு இருக்கு. இந்த ஜலம் கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, நான் வந்து ஒரு 2 பெரிய டொமேட்டோஸை கட் பண்ணிட்டு இருக்கேன். அதோட சேர்த்து நான் வந்து என்ன அரைக்க போகிறேன்னா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் 2 பச்சை மிளகாய், அப்புறம் வந்து இஞ்சி, ஒரு 1 இன்ச் இஞ்சி வந்து நான் எடுத்துட்டு இருக்கேன். இது வந்து பொட்டுக்கடலை எடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு பொட்டுக்கடலை வேண்டாம், நீங்கள் வந்து கேஷ்யூஸ் கூட போட்டுக்கலாம். இது எதுக்குன்னா, இந்த கிரேவி வந்து திக்கன் பண்ணுறதுக்காக. இந்த ஜலம் கொதிக்கிறதுக்குள்ள நம்ம இதெல்லாம் அரைச்சுன்னு வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது ஜலம் கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இதை நம்ம போட்டுடலாம். ஜஸ்ட் ஒரு 3 to 5 minutes இது இருந்தால் போதும். ஒரு மிக்ஸ்அப் பண்ணிவிட்டு இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ ஸ்டவ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா ட்ரெயின் பண்ணியாச்சு. இது நல்லா ஆறின பின்ன நம்ம ஸ்குவீஸ் பண்ணணும். இதை ஆறட்டும். இப்போ நம்ம இந்த சோயா சங்க்ஸ் எல்லாம் நல்லா ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துட்டாச்சு. இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த விப்பரில் போட்டு நம்ம வந்து இது கோர்ஸாக நம்ம இதை வந்து அரைச்சின்னு வர போகிறோம். இப்போ நம்மளோட இதை சோயா சங்க்ஸை நம்ம நல்லா ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு அரைச்சின்னு வந்திருக்கோம். இதில் சில இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்து நம்ம பொரிச்சு எடுக்கணும். இதில் நம்ம சேர்த்து உருட்ட போகிறோம் இல்லையா, அதுக்காக 2 to 3 tablespoons நீங்கள் எடுத்துக்கிற குவான்டிட்டியை பொறுத்து பேசன், அதாவது கடலமாக நம்ம சேர்த்துக்க போகிறோம். இந்த கோஃப்தாக்கு தேவையான சில்லி பவுடர், தனியா பவுடர், இது ஆம்ச்சூர் பவுடர், கொஞ்சமாக கரம் மசாலா, இந்த கோஃப்தாக்கு தேவையான சால்ட், அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இப்போ இது எல்லாமே நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பின்ன கொஞ்சமாக நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கசூரி மேத்தி. இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாயில் நம்ம எண்ணெயை சுட வச்சுருக்கோம். இப்போது இந்த மாதிரி நம்ம உருட்டி வச்சுருக்கிற கோஃப்தாஸ்லாம் எண்ணெய் சுட்ட உடனே ஒன்று ஃபஸ்ட்டு போட்டு பார்க்கலாம். அது நல்லா பர்ஃபெக்டாக வந்தது, புரிஞ்சு வந்தது அப்படின்னா அப்புறமா அடுத்த செட்லேருந்து எல்லாமே போட்டுக்கலாம். ஏன்னா இப்போ சப்போஸ் இந்த இடத்துல அளந்து வந்தது அப்படின்னாக்கா நம்ம இன்னும் கொஞ்சம் பேசன் சேர்க்கணும்னு அர்த்தம். இது இப்போ பர்ஃபெக்டாக வந்துடுது. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாயை சுட வச்சுண்டு அதில் ஒரு 2 tablespoons நம்ம வந்து எண்ணெய் போட்டுருக்கோம். இது வந்து கிரேவிக்காக. இதில் என்ன சீசனிங் அப்படின்னா, ஸ்டார் அனிஸ், தால்ச்சீனி, சோம்பு, அப்புறம் லவங், இது வந்து இலாச்சி, இது வந்து கொரியாண்டர் சீட்ஸ், இது வந்து பெப்பர் கார்ன் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகணும். இந்த கொரியாண்டர் சீட்ஸ் வந்து அது நடுவில் அப்படி சாப்பிட்றதே ரொம்ப நல்லா இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு அது வாயில் அகப்படுறது பிடிக்கலை அப்படின்னாக்கா நீங்கள் இந்த ஸ்டெப் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த கொரியாண்டர் சீட்ஸ் மாத்திரம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதில் இந்த வெங்காயம் அதை நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான சால்ட் சேர்த்துக்கலாம், ஹல்தி, மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான சில்லி, நம்ம இதில் வந்து பெப்பர் கார்ன்ஸும் சேர்த்துட்டுருக்கோம். ஸோ அதை ஏற்ற மாதிரி நம்ம சில்லி பவுடர் சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சமாக தனியா பவுடர், இது ஒரு 1/2 teaspoon அளவுக்கு தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி இதுலேயும் தனியா சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால. இதெல்லாம் நல்லா வதங்கணும். இதில் தக்காளி
2 பச்சை மிளகாய், 1 இன்ச் இஞ்சி, பொட்டுக்கடலை, கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை, இதெல்லாம் நம்ம அரைச்சி வந்திருக்கோம் இல்லையா. இப்போதைக்கு நம்ம இந்த ஜஸ்ட் இந்த மிக்ஸி ஜார் அலம்பிட்டு தான் சேர்க்க போகிறோம் வெல்லத்தை. இப்போ இது வந்து இந்த மசாலா எல்லாம் நல்லா குக் ஆகணும். ஏன்னா இந்த தக்காளி கிரேவியும் வந்து ராவாக தான் நம்ம அரைச்சிட்டு வந்திருக்கோம். ஸோ இதோட சேர்த்து இந்த மசாலா, கோல் மசாலாஸ், ட்ரை மசாலா பவுடர்ஸ் எல்லாமே வந்து நல்லா குக் ஆகணும். இது சிம்மிலேயே இருக்கட்டும். இது நல்லா மூடி போட்டு குக் பண்ணிடலாம். இப்போது இது வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான ஜலம் சேர்த்துக்கலாம். நான் வந்து கிட்டத்தட்ட 2 டம்ளர்ஸ் ஆஃப் வாட்டர் நான் சேர்த்துட்டு இருக்கேன். ஏன்னா இது கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். இந்த பச்சை வாசனை போயாச்சு, பட் அந்த கன்சிஸ்டன்சி நமக்கு வரணும் இல்லையா, அதுக்காக இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும். ஏன்னா இந்த நம்ம இதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணுறதையும் நம்ம அந்த கோஃப்தாஸையும் போடுவோம் இல்லையா, அப்சர்வ் பண்ணிடுறோம் இந்த கோஃப்தாஸில் இருக்கிற இந்த கிரேவியை. இது இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். நம்மளோட இந்த கோஃப்தா கிரேவி நல்லா கொதிச்சு பச்சை வாசனம் எல்லாம் போயாச்சு. இப்போ இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். நம்மளோட சோயா சங்க்ஸ் கோஃப்தா ரெடி ஆகிடுது. இந்த நம்ம சர்வ் பண்ணுறதே இந்த கோஃப்தாஸை இதில் போட்டுடலாம். ஏன்னா இது ஆல்ரெடி நமக்கு வந்து இதுவும் குக்காக எடுத்து இதுவும் குக்காக எடுத்து இதை வந்து குழந்தைகள் வேணால் கூட இதை அப்படியே சாப்பிட்டுக்கலாம். சில பேருக்கு இந்த சோயா சங்க்ஸோட அந்த டெக்ஸ்டரோ அந்த ஃப்ளேவரோ பிடிக்காது. நேச்சுரல் ஃப்ளேவர் அதுக்கு ஒன்று இருக்கும் இல்லையா, அது பிடிக்காது. அவள் கூட இந்த கோஃப்தாஸ் மாதிரி செஞ்சு சாப்பிட்டாக்கா அந்த இது வந்து சோயா சங்க்ஸ்னே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். அவ்வளோ அட்டகாசமான ஃப்ளேவர்ஃபுல்லான, ரொம்ப டேஸ்டியான, அதே சமயத்தில் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இந்த ரெசிபியை. இந்த மாதிரி ஈஸி அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. ஸ்டே டியூன்ட் ஃபார் மோர் ஈஸி ரெசிபிஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.